இது நிறைய இடங்களில் எல்லாருமே பார்த்துருப்போம். காமன் சிம்டம் தான் இருமல், தும்மல். இது வந்து ஒரு சிலருக்கு எப்பயாச்சும் வரும். இப்போ நானே வந்து ரோட்டில் போகிறேன், ஒரு சட்டுன்னு ஒரு புகை முகத்தில் அடிக்குது, அந்த நேரம் ஒரு 2 இருமல் வரும், தும்மல் வரும். பட் அந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம இருமுறப்பவும் தும்முறப்பவும் முகத்தையும் வாயையும் கவர் பண்ணிக்கணும். அந்த கவர் பண்ணிக்கிறது ஏன் பண்ணணும்? நமக்கு தான் காய்ச்சல் இல்லையே, நமக்கு தான் சளி எதுவும் பெருசாக பிடிக்கலையே, இது தூசினால தானே வந்திருக்கு, நம்ம இருமுனா மித்தவங்களுக்கு ஒன்றும் ஆகாதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் உடம்புல மூக்கிலையும் வாயிலையும் தொண்டையிலையும் நுரையீரல்லையும் நார்மலாக பாக்டீரியல் ஃப்ளோரான்னு ஒன்று இருக்கும். ஃப்ளோரானா என்னென்னா, பாக்டீரியா கிருமியே வந்து உள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நம்ம காற்று குழாய்களில். ஏன்னா ஒரு மூச்சுலேயும் கிருமிகள் உள்ளே சுவாசிக்கிறோம் இல்லையா, அது உள்ளே இருக்கிற சளிகளில் ஒட்டி இருக்கும். பட் அந்த கிருமி என்னென்னா அதோட அளவு கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல நோயின்னு உண்டாக்காது, வெறும் அந்த கிருமி உள்ளே உட்காந்துருக்கும். சரியா? ஸோ அந்த கிருமி வந்து நம்ம இந்த மாதிரி எப்போயாச்சும் வேறு காரணங்கள்னால இருமுறப்போவோ தும்முறப்போவோ அது வெளியில் காத்தோட்டத்துக்கு வரும். இப்போ பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 20 வயசு பையன் ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க, வேறு எதுவும் கண்டிஷன் இல்லைன்னா அவருக்கு இந்த கிருமி அளவுக்கு நோயின்றது உண்டாகாது. பட் அவர் தும்முறப்ப பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா இருக்கார், அவருக்கு 80 வயசு, சுகர், ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது கம்மியாக இருக்கும். அவர் இந்த கிருமியை சுவாசிக்கிறப்போ அவருக்கு இந்த கிருமி அளவு நோயை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளால் இன்னொருத்தருக்கு பாதிப்பு உண்டாகலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து எந்த காரணத்தினால இருமுனாலோ தும்முனாலோ நம்ம முகத்தையும் வாயையும் கவர் பண்ணிக்கிறது, முகத்தையும் மூக்கையும் கவர் பண்ணிக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ எப்படி கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்படி கை வச்சோ இல்லைன்னா இப்படியோ பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்னா, கையில் ஒட்டியிருக்கும் அந்த கிருமி, அதை கொண்டு போய் நம்ம 4 இடத்துல தொடுவோம். இதுக்கு கவர் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு கர்ச்சீஃப்ன்றது இருந்தால் கர்ச்சீஃப் வச்சு வாய் மூக்கை கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்போ வச்சு இப்படி கவர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக கவர் ஆகிடும். நீங்கள் அடுத்த இடத்துக்கு போய் எதுவும் தொடவும் மாட்டீங்க இந்த இடத்த வச்சுக்கிட்டு. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டு நம்ம காஃபோ ஸ்னீஸோ பண்ணிக்கிறது ஊருக்கு நல்லது.